ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக விரிசல் இல்லாமல் நல்லா குண்டு குண்டுன்னு குலோப் ஜாமுன் வந்து எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நம்ம இன்றைக்கி இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் வந்து எப்படி வந்து நம்ம விரிசல் இல்லாமல் நல்லா ஜூஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கிற பிராண்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா. எங்களோட ஊரில் லோக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிருஷ்ணா பிராண்டில் தான் மேக்ஸிமம் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா MTRல இருக்குது அண்ட் ஆச்சியில் இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் என்ன கிடைக்கோ அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் வந்து இன்றைக்கி இந்த பேக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து குலோப் ஜாமுன் வந்து பண்ண போகிறோம். முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து எவ்வளோ கிராம் சுகர் எடுக்கணுன்றது தான். இந்த பாக்கெட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 175 கிராம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாமுன் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 500 கிராம் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பையும் இதுக்கு மேலேயும் வேணாம். ஏன்னா சிரப் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது வீணாக தான் போகும். அதனால் பாக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போது 2 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு வந்து இந்த சுகர் சிரப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாகுபாதம்லாம் தேவை கிடையாது. நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். ஸோ சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கையால் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். சுகர் சேர்த்து தண்ணியும் சேர்த்தாச்சு. சுகர்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். சுகரை வந்து 1 செகண்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து சுகர் வந்து கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் லைட்டாக வந்து கரண்டியில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். பாருங்கள், நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ வந்து நல்லா ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் குலோப் ஜாமுன் மிக்ஸ்க்கு வந்து பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பால் யூஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பால் வந்து யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஜல்லடையில் வந்து சளிச்சு வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா வந்து கெட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணி விட்றேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து வந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்த உடனே எல்லா பாலையும் வந்து ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு டச் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அமுங்கணும். அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குலோப் ஜாமுன் உருண்டையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து நெய்யில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறது கிடையாதுங்க. நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லா உருண்டையும் சம அளவாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சம அளவாக மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக புஷ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா விரிசல் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுறப்போ கண்டிப்பாக விரிசல் ஏற்படும். கொஞ்சம் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து உருண்டை 2 கையை வச்சு உருண்டை பண்ணிங்கன்னா நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா வரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் பாருங்கள் சமமான சைஸில் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நான் ஆல்ரெடி கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து சாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருண்டையை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பொரிச்சு எடுத்து பார்க்க போகிறேன். ஏன்னா விரிசல் வருதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக தான். இந்த உருண்டை வந்து விரிசல் வந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் மறுபடியும் நல்லா வந்து டைட்டாக வந்து உருண்டை பண்ணிக்கணும். அதுக்காக தான். பார்க்கும்போதே தெரியும் நல்லா விரிசல் இல்லாமல் நல்லாவே வந்து பொரிஞ்சு வந்து வருது. ஸோ அப்போனா நம்மளோட எல்லா உருண்டையுமே நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மீத உருண்டையெல்லாம் போட்டு நான் வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் கூட நான் வந்து சொல்கிறேன்.
என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கரண்டியால பெரட்டுறப்போ சம்டைம்ஸ் வந்து அந்த உருளையில பட்டு அது கூட விரிசல் ஏற்பட சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, கரண்டி யூஸ் பண்ணாம இந்த மாரி கடாய பிடிச்சிட்டு லைட்டா இந்த மாரி ஆட்டிட்டே இருந்தீங்கன்னா, எல்லா பக்கமும் சமமா வந்து நல்லா வெந்து வரும். நல்லா விரிசல் இல்லாம வரும். இந்த டிப்ப வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து குலோப் ஜாமுன் பண்றீங்கன்னா, இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா, கரண்டி வந்து யூஸ் பண்ணாம, இந்த மாரி லைட்டா ஷேக் பண்ணிக்கிட்டே தாங்க எல்லா பக்கமும் வேக வைப்பேன். அடுப்ப வந்து கண்டிப்பா நீங்க வந்து சிம்ல வந்து வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுறாதீங்க. மேல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாம தவிர்த்து, உள்ள வந்து வேகாது. அப்புறம் நீங்க அப்படியே எடுத்து நீங்க சிரப்ல சேர்க்கும்போது அப்படியே 2ஆ உடைஞ்சு மாவா இருக்கிற மாரி இருக்கும். இப்போ கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது வந்து கரெக்டான டைம். இந்த டைம்ல வந்து நம்ம வந்து எண்ணெயிலேருந்து உருண்டையெல்லாம் எடுத்துறலாம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, எல்லா உருண்டையும் எண்ணெயில போட்டு நம்ம வந்து பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த சிரப் மிக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இந்த உருண்டையெல்லாம் வந்து போட்டுறணும். நல்லா வந்து ஊறி வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய சைஸா வருங்க. அதனால வந்து உருண்டை பிடிக்கும்போது உங்களோட ஆப்ஷனல் தான். ரொம்ப குட்டியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப சின்ன உருண்டையா பிடிச்சுக்கோங்க. இந்த மாரி நீங்க மீடியம் சைஸ்ல பிடிக்கும்போது, சிரப்புல ஊறுனதும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய சைஸா வரும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு நல்ல பெரிய சைஸா வந்து வரும். ஸோ சைஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். நான் பிடிச்ச உருண்டையில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 18 உருண்டை குலோப் ஜாமுன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ சிரப்பில போட்டதும் நல்லா வந்து ம எல்லா பக்கமும் சிரப் இருக்கிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் முந்திரியும் அண்டு பிஸ்தாவையும் லைட்டா வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அத வந்து மேல வந்து தூவிக்கிறேன். இது கூடயே உங்ககிட்ட குங்குமம் பூ இருந்ததுன்னா, அதே கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் குலோப் ஜாமுன் வந்து நல்லா விரிசல் இல்லாம, நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பரா வந்து வந்திருக்குங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. ஆனா நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியா இருக்கும். நான் வந்து ஊறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றத உங்கள்ட்ட வந்து காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்தேன். எவ்வளோ அழகா ஊறி எவ்வளோ பெருசா வந்திருக்கு பாருங்க. நம்ம கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாரியே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப வந்து இத கட் பண்ணும்போது பாருங்க, எவ்வளோ சாஃப்ட்டா இருந்ததுன்னு. குலோப் ஜாமுன பொறுத்தவரைக்கும் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கணும், நல்லா ஊறி ஜூஸியாவும் இருக்கணும். இந்த மெத்தட்லயே வந்து நீங்க எல்லா விதமான குலோப் ஜாமுனுமே ட்ரை பண்ணலாங்க. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்க.